ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, உலகில் தலை சிறந்த அணி இந்தியா தாங்க. இந்திய அணியை பார்த்து மற்ற அணிகள்லாம் பயப்படுறாங்க. T20 பொறுத்த வரைக்கும் முன்ன இருந்த வெஸ்ட் இண்டீஸ் மாதிரி இப்போ இந்திய அணி இருக்குது. கண்டிப்பாக இந்த முறை ஏஷியா கப்பு இந்திய அணி தாங்க வெல்லும் அப்படின்னு சொல்லிட்டு வெஸ்ட் இண்டீஸ் அணியின் முன்னாள் நட்சத்திர வீரர்னு சொல்லலாம். RCB, அதாவது IPL ராயல் சேலஞ்சர் பெங்களூர் அணியின் நட்சத்திர ஓப்பனர்னு சொல்லலாம். கிறிஸ் கெயில் பார்த்தீங்கன்னா அதிரடியாக பத்திரிகையாளர் சந்திப்பில் இந்திய அணிக்கு ஆதரவாக பேசியிருக்காரு. இந்திய அணியை பார்த்தாலே பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஓப்பனாக பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்லியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, கிறிஸ் கெயில் ரீசெண்டாக ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா, உண்மையாக ஏஷியா கப் நான் வாட்ச் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். இந்திய அணி உண்மையாக டாமினேஷன் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க நான் நினைக்கிறேன். இந்தியா எந்த டீம் வந்தாலும் இப்போ இருக்கிற கரண்டில் அடிப்பாங்க. ஏன்னா அவங்களோட பேட்ஸ்மேன் அபிஷேக் சர்மாவோட பேட்டிங் எனக்கு ரொம்ப இம்ப்ரூவ்மாக இருக்குது. ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காரு. அவரோட பேட்டிங் பார்க்கறது நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். கண்டிப்பாக பாகிஸ்தான் அணி இந்த தொடரில் இன்னும் ஒரு வாட்டி ஃபைனலில் மோதனா கூட இந்தியாவை ஜெயிக்க முடியாது. ஏன்னா இந்திய அணி அந்த அளவுக்கு ஒரு தரமான அணியாக இருக்காங்க. அதுவும் பாகிஸ்தான் எதிராக விளையாடும் போது அவங்களோட ஆக்ரோஷத்தை நான் பார்க்குறேன். அவங்களுக்குள்ள பர்சனலாக என்னதான் இருந்தாலும் அவங்களோட கேமில் காட்டுறாங்க. ஆக்ரோஷத்தை மட்டும் வெளியே காட்டிட்டு கேமில் எதுவும் காட்டாமல் இல்லை, அவங்க கேம்லேயும் காட்டுறாங்க. கண்டிப்பாக நான் இந்திய அணிக்கு தான் நிற்கிறேன். இந்த 2025 ஏஷியா கப் இந்திய அணி தாங்க வெல்லும், அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிறிஸ் கெயில் அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்திய அணிக்கு ஆதரவாக பேசியிருக்காரு. பாகிஸ்தானை லைட்டாக குத்தி காட்டி பேசியிருக்கிற மாதிரி இருக்குங்க. அவர் சொன்ன வார்த்தையில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஆக்ரோஷத்தை வெறும் கிரவுண்டில் மட்டும் காட்டல, கேம்லேயும் காட்டுறாங்க இந்திய அணி. ஆனால் பாகிஸ்தான் வெறும் கேமில் மட்டும்தான் காட்டுறாங்கன்னு சொல்லிட்டு கிரவுண்டில் மட்டும் தான் காட்டுறாங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தார் இன்டெரக்டாக. அதாவது பாகிஸ்தான் கத்தது மாதிரி தான் கத்துறாங்க, பட் அவங்க எதுவுமே பண்ண மாட்டுறாங்க. இந்தியன் கிரிக்கெட் பிளேயர் பார்த்தீங்கன்னா, இந்திய வீரர்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருமே கேமில் காட்டி வெற்றி பெறுறாங்க. பாகிஸ்தான் தோக்குது. இதுதான் ஒரு சுட்டி காட்டி பேசியிருக்காரு. அவர் சொல்கிறது 100க்கு 100 உண்மை தாங்க. பாகிஸ்தான் மேட்சுக்கு முன்னே நாங்கள் இப்படி, நீங்கள் இப்படி, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க. தோல்விக்கு அப்புறம் ஒருத்தர் கூட இறங்க மாட்டாங்க. அந்த ஹாரிஸ் ராஃப் அவரோட இது கூட பார்த்துருப்பீங்க, இந்த பாம் போய் வெடிக்கிற மாதிரி சொல்லிட்டு கிரவுண்டில் காமிச்சிட்டு இருந்தார். ரசிகர் எல்லாம் சொல்கிறாங்க, ஜெயிக்கிறதுக்கும் உங்களுக்கும் துப்பு கிடையாது, இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்களான்னு சொல்லிட்டு நிறைய பேர் விமர்சனம் வச்சுட்டு வந்துட்டாங்க. அதுதாங்க எல்லாரோட கேள்வி கூட. ஏன்னா ஜெயிக்கல 2 மேட்ச் தோத்துட்டீங்க, இல்லை இந்த ஆக்ஷன் காட்டுறது இதெல்லாம் என்னன்னு ஒன்றும் புரியல. பாகிஸ்தான் திருந்தவே மாட்டாங்க. அவங்க ஃப்யூச்சர் முன்னோர்கள்லேருந்து இப்போ வரைக்கும் இருக்கிற எல்லாருமே அப்படியே தான் இருக்காங்க. கொஞ்சம் கூட திருந்தலை. இந்த போட்டிக்கு முன்னே சவால் விட்றதுன்னு கடைசி வரைக்கும் திருந்தவும் மாட்டாங்க. அதனால் பொறுத்து பார்க்கலாங்க. இந்திய அணி மீண்டும் பாகிஸ்தானை ஏஷியா கப் ஃபைனலில் மோதுறாங்களா? நீங்கள் ஃபைனலுக்கு வாங்கடா, அப்போ தான் எங்களுக்கு ஈஸியாக இருக்கும், நாங்கள் ஈஸியாக ஜெயிக்க முடியும்னு சொல்லிட்டு ஓப்பனாக சொல்லியிருக்காங்க நிறைய பேர் ரசிகர்கள் கூட. அதனால் ஃபைனலுக்கு வந்தாலும் பாகிஸ்தான் அடிப்பாங்க, அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. நீங்கள் சொல்லுங்கள், யார் வெற்றி பெறுவாங்க இந்த முறை ஃபைனல் கப் ஏஷியா கப் யார் வெற்றி பெறுவாங்க? கெயில் பேசுறது குறித்து உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் கொஞ்சம் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸை தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைபர் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.